10 வயசுல கூட ரொம்ப வெயிட் இருக்காங்க. ஆனால் அவங்க வளரணும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் 8 மணினால இவங்க 7 7:15 வீட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட முடியலன்னா அந்த 10:30 பிரேக்குக்கு. ஸோ இந்த உணவில் டெஃபினட்டாக புரத சத்து வேணும். சத்து மாவு கஞ்சி மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு பாலும் போட்டு அந்த சத்து மாவு போட்டு லைட்டாக சுகர் இல்லை நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க. இல்லை சத்து மாவு கஞ்சியில் மோர் போட்டு கூட கொடுக்குறாங்க. ஏன்னா சத்து மாவில் மாவு சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. இதோட நம்ம பால் இல்லை தயிர் ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வந்து இது கூட ஒரு நல்ல விஷயம்தான். பிரெட்டு பன்னு இதுலலாம் கம்ப்ளீட்டாக மைதா மாவு சத்து இதுதான் ஜாஸ்தி இருக்குது. கொழுப்பு சத்து ஏன்னா 30% கொழுப்பு சத்து போட்டால் தான் பேக்கரி ஐட்டம் சாஃப்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்து இதை சாப்பிட்டாங்கன்னா இதில் பிரயோஜனமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ரைஸ் வித் சாம்பார் இல்லை தால் இல்லை சப்பாத்தி தால் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த டிஃபன் டைம் அவங்க ஸ்கூல்லேருந்து வர உணவு கொடுக்கணும். ஏன்னா அந்த டைமில் தான் காலையில் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, மதியம் என்ன சாப்பிட்றாங்க தெரியாது. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒழுங்காக பசி எடுத்து சாப்பிட்றது அந்த 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வருது. ஸோ இது கொடுக்கணும். நைட்லேயும் காயும் கொடுக்கணும், புரத சத்து உணவும் கொடுக்கணும், ஒரு ஃப்ரூட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா அந்த குழந்தை வெயிட்டு நார்மல் ஆகி ஹைட் வைக்கும். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் விட்டமின் மினரல் வரதுனால ஹைட்டு கரெக்டாக வரும், போன் ஸ்ட்ரென்த் வரும். பட் வெயிட்டு இந்த அளவுக்கு ஹாரிசான்டலாக போகாது. காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நம்ம இன்னித்து டாபிக் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க 10 வயசுல கூட ரொம்ப வெயிட் இருக்காங்க. ஆனால் அவங்க வளரணும். ஸோ வளர்ச்சியும் நடக்கணும், ஆனால் வெயிட்டும் மெயின்டைன் பண்ணணும் இல்லை குறைக்கணும். இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ முன்னெல்லாம் 10 வயசு குழந்தைங்க ஆக்சுவல் வெயிட் இருக்க வேண்டியது 24லேருந்து 28 கிலோ. இந்த காலத்தில் 50 60 80 கிலோ கூட ரொம்ப காமன் ஆகிட்டு வருது 10 வயசு குழந்தைங்களுக்கு. இப்போ 10 வயசு இருக்கிற குழந்தை இன்னும் பருவமே வரல. ஸோ அவங்களுக்கு 12 13 வயசில் பருவம் வரைச்சி க்ரோத் ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவோம். டக்குன்னு ஹைட் வைப்பாங்க, அவங்க மெச்சூர் ஆவாங்க. எல்லாமே டிஃப்ரென்சஸ் அவங்களுக்கு ஹார்மோன் சேஞ்சஸ் உடம்புல வரும். இது பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி. கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் சீக்கிரம் 12லேருந்து 15 வயசுக்குள்ள, பாய்ஸ்க்கு 14லேருந்து 18 வயசுக்குள்ள வரும். ஸோ இந்த டைமில் அவங்க எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கிற டைமில் நம்ம அவங்களுக்கு உணவு கரெக்டாக கொடுத்தாதான் அவங்க பொட்டென்ஷியல் ஹைட் வைக்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். இவங்களுக்கு பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் குறைச்சி கொடுத்தா சரியாக போயிடும் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. இவங்க உணவை ரொம்ப கவனித்து ஜாகிரதையாக பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களுக்கு வளர்ச்சியும் நார்மலாக அவங்க பொட்டென்ஷியல் ஹைட், அதாவது எவ்வளோ ஹைட் அவங்க வைக்க முடியுமோ அது வளருவாங்க. ப்ளஸ் உள்ள அவங்க இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே ஃபைனல் மெச்சூரிட்டி லெவலுக்கு வளருது. இப்போ கேர்ள்ஸில் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ்ஸு, அப்புறம் எல்லாருக்குமே பாய்ஸோ கேர்ள்ஸோ பிரெயின் வளர்ச்சி ப்ளஸ் எல்லா ஆர்கன்ஸோட வளர்ச்சியும் இந்த டைமில் தான் ஆகுது. ஸோ அதனால இதை நம்ம பார்த்துக்கணும். இப்போ பார்த்தோன்னா யூஸ்வலாக இந்த டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்க ஸ்கூல் போகிறதுனால காலை உணவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இல்லை சம்டைம்ஸ் ஸ்கூலில் 10-10:30 மணிக்கு உணவு சாப்பிட டைம் கொடுக்குறாங்க. அந்த டைமில் உணவை எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த உணவில் டெஃபினட்டாக புரத சத்து வேணும். ஏன்னா இவங்க ஃபவுண்டேஷன் ஃபார் பருவம் இந்த டைமில் பண்ணுறாங்க. அண்ட் புரத சத்து வயத்தை ரொப்பிடும். அண்ட் அவங்களுக்கு நிறைய குவான்டிட்டி தேவைப்படாது. ஸோ அடை, பெசரட் இல்லை இந்த மாதிரி பேசன் சீலான கடலை மாவில் தோசை, இந்த மாதிரி விஷயங்கள். இல்லை நீங்கள் இட்லி தோசை கொடுக்க போகிறீங்கன்னா கூட அது கூட நிறைய சாம்பார், அதை அந்த இட்லியிலே ஊற்றிட்டா அது அப்படியே ஊறிக்கும், அது கொட்டாது. அதே மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி பண்ணினோன்னா
அவங்களுக்கு ப்ரோட்டீனும் கிடைக்கும், எனர்ஜியும் கிடைக்கும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கட்டாயம் சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போ அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் 8 மணினால இவங்க 7, 7:15 வீட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னா இவங்களுக்கு சாப்பிட முடியலன்னா அந்த 10:30 பிரேக்குக்கு இந்த மாதிரி ஒழுங்கா சாப்பாடு அதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணும். இப்போ யூஸ்வலாக என்னன்னா 7, 7:15 அவங்க ஸ்கூல் கிளம்பணும்னா இவங்க எழுந்துக்கிறதே 6, 6:30. இதுக்கு பதில் அவங்க சீக்கிரம் தூங்கிட்டாங்கன்னா பை 9 o'clock அப்போ அவங்க சீக்கிரம் எழுந்துக்க முடியும். 5:30, 6க்கே எழுந்துக்க முடியும். அப்போ அவங்க ரெடி ஆகிறதுக்கு 1 hour, 1.5 hours கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா காலை உணவு பசிக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் வரும். இல்லை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சத்து மாவு கஞ்சி மாதிரி இந்த குழந்தைகளுக்கு பாலும் போட்டு அந்த சத்து மாவு போட்டு லைட்டாக சுகர் இல்லை நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறாங்க. இல்லை சத்து மாவு கஞ்சியில் மோர் போட்டு கூட கொடுக்குறாங்க. இது கூட ஓகே. ஏன்னா சத்து மாவில் மாவு சத்தும் இருக்கு, புரத சத்தும் இருக்கு, நார் சத்தும் இருக்கு. இதோட நம்ம பால் இல்லை தயிர் ஆட் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் வந்து இது கூட ஒரு நல்ல விஷயம்தான். பால் குடிக்க முடியலன்னா சத்து மாவு சாப்பிட்டுட்டு இந்த 10:30 பிரேக்கு ஒரு சின்ன டிஃபன் மாதிரி எடுத்துட்டு போயிடலாம். இப்போ மதிய லஞ்சு ஸ்கூல்ல எடுத்துட்டு போறதுல டெஃபினட்டா வெஜிடபிள்ஸ் இருக்கணும், புரத சத்து உள்ள உணவு இருக்கணும். இப்போ நிறைய பேர் பண்றது ஏதாவது ஒரு மிக்சட் ரைஸ் அமைச்சிடுறாங்க. லைம் ரைஸ், புளி ரைஸ், புலாவ் ரைஸ் இந்த மாதிரி அமைச்சிடுறாங்க. இது பண்ணா என்ன ஆகுதுன்னா புரத சத்து ரொம்ப குறைவா இருக்கு. அதனால குவான்டிட்டி அவங்க சாப்பிட்ற ரைஸ் ஜாஸ்தி ஆயிடும். அதனால நிச்சயமா புரத சத்து வேணும். வெறும் பன்னீரை சாட்டை பண்ணி கொடுக்கலாம், முளைக்கட்டின பயிர் கொடுக்கலாம், இல்லை மஷ்ரூம் இது சீக்கிரம் பண்ண முடியும், காளான் அது பண்ணி கொடுக்கலாம். இல்லை யார் எக்கு சாப்பிடுவாங்களோ எக்கு சாப்பிடலாம். இல்லை இந்த மாதிரி சுண்டல் ரைஸ் வைக்கிறச்சே சுண்டலும் வச்சுட்டா அதே குக்கரில் வெந்துடும். இந்த மாதிரி கூட பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு புரத சத்து உணவு நிச்சயமாக 1 கப் வேணும், ரைஸ் 1 கப் வேணும், வெஜிடபிள் 1 கப் வேணும். இதெல்லாம் பண்ண டைம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ வெஜிடபிளை வெறும்னே வெள்ளரிக்காவை சீவி அதை வந்து 2ஆ கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு பக்கத்தில் போட்டு அதை சாப்பிடலாம். 2 தக்காளியை அப்படியே அமைச்சிட்டிங்கன்னா அது சாப்பிட்டுடலாம். 12:30, 1னால இது அந்த அளவு கெட்டு போகாது, நிச்சயமாக சாப்பிட முடியும். அது ப்ளஸ் ஏதாவது தோசை, இட்லி இல்லை ரைஸு ப்ளஸ் புரத சத்து உள்ள ஒரு ஐட்டம். இது எல்லாமே வேணும் லஞ்ச் டைமில். ஏன்னா வளர்கிற குழந்தைங்க 3 உணவுலையும் அவங்களுக்கு புரத சத்தும் தேவை, காயும் தேவை. ஏன் காய் சொல்கிறோம்? காயில் தான் விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய வருது. இப்போ கிரீன் கலர்ட் கீரைக்கெல்லாம் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? கீரையில் வந்து உங்களுக்கு இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் சத்து இருக்குது. இது 2மே அந்த குழந்தை வளர்கிறதுக்கு தேவைப்படுது. ஏன்னா பருவத்தில் ஹைட் வைக்கிறது உடம்புக்குள்ள மசில், பிளட்டு, போனு எல்லாமே ஏறுது, வளருது. இதுக்கு எல்லாமே தேவைப்படுது. அயர்ன் சத்து, கால்சியம் சத்து, புரத சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்ற எக்ஸ்ட்ரா ஒரு இட்லிக்கு அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு B6 அந்த மாதிரி விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ் தேவைப்படுது, எனர்ஜி டெவலப் ஆக. ஸோ அதனால அவங்க வந்து பேலன்ஸ்டு உணவு நிச்சயமாக சாப்பிடணும். மதியம் காயும் எடுக்கணும், புரத சத்தும் எடுக்கணும். இப்போ ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவங்க ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஏதாவது டிஃபன் ரெடியாக இருந்தால் நிச்சயமாக டிஃபன் சாப்பிடலாம். இல்லை ரைஸ் தான் இருக்குன்னா சிறிய அளவு இல்லை ரைஸ் சாப்பிடலாம். இந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்கெட், பன்னு, பிரெட்டு, கேக்கு வாங்கி வச்சிடுறாங்க. இது எல்லாத்துலேயுமே எடுங்க. பிஸ்கெட், பன்னு, பிரெட்டு, கேக்கு மாவு சத்து உள்ள உணவு தான் ஜாஸ்தி இருக்குது. கேக்லையாவது சிறிய அளவு எக்கு வரும், சில கேக்ஸில் எக்லெஸ் கேக்கில் அதுவும் இல்லை. பிரெட்டு, பன்னு இதுலலாம் கம்ப்ளீட்டாக மைதா, மாவு சத்து இதுதான் ஜாஸ்தி இருக்கு. கொழுப்பு சத்து ஏன்னா 30% கொழுப்பு சத்து போட்டாதான் பேக்கரி ஐட்டம் சாஃப்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்து இதை சாப்பிட்டாங்கன்னா இதில் பிரயோஜனமே இல்லை. ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ரைஸ் வித் சாம்பார் இல்லை தால் இல்லை சப்பாத்தி தால் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அந்த டிஃபன் டைம் அவங்க ஸ்கூல்லேருந்து வர உணவு கொடுக்கணும். ஏன்னா அந்த டைம்ல தான் உட்காந்து உணவு ஃபர்ஸ்ட் டைம் டேல சாப்பிட்றாங்க. காலையில் ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க, மதியம் என்ன சாப்பிட்றாங்க தெரியாது,
அதனால ஃபர்ஸ்ட் டைம் ஒழுங்கா பசி எடுத்து சாப்பிட்றது அந்த 4 மணிக்கு ஸ்கூல்லேருந்து வரது. ஸோ இது கொடுக்கணும். நைட்லேயும் காயும் கொடுக்கணும், புரத சத்து உணவும் கொடுக்கணும், ஒரு ஃப்ரூட்டும் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தா அந்த குழந்தை வெயிட் நார்மல் ஆகி ஹைட் வைக்கும். ஏன்னா இந்த புரோட்டீன், விட்டமின், மினரல் வரதுனால ஹைட் கரெக்டாக வரும், போன் ஸ்ட்ரென்த் வரும். பட் வெயிட் இந்த அளவுக்கு ஹாரிசான்டலாக போகாது. ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னா இந்த காலகட்டத்தில் 10 வயசு குழந்தைங்க ரொம்ப வெயிட் போட்டுட்டே போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 10 வயசு குழந்தை ரொம்ப பெருமனாக இருக்கவங்க எப்படி சாப்பிடணும்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.